அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு குணம் அப்படின்றது ரொம்ப பெருசாகவே இருக்கும். எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்க்கு ஒரு சனி பகவான் அவங்களுக்கு 6ல் இருக்கும் பொழுது எல்லாமே நடந்துச்சு. இப்போ சனி பகவான் 7க்கு கிளம்பி போகிறார். 7ல் இருக்கிறார் அப்படின்னு கலத்திரஸ்தானம் சப்தம சனியாக போய் உட்காந்துட்டு கண்டக சனியாகவும் சொல்லலாம். இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் பிச்சாலிட்டு போடுவாங்க. கூட்டாளிக்குள்ளார சண்டை நடக்கும். குறும்பு உறவுகள் பாதிக்கப்படும். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் நடக்கும். நண்பர்கள் பகையாளிகள் ஆவாங்க. சனி இவ்வளோ கெடு பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்னா குரு அதுக்கு தடுக்க போறார். ஏன்னா குரு பகவான் பலம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ வளம் அடைகிறாரு. 5ஆவது வீட்டுக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக வளம் அடைகிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டமஸ்தானத்துக்கான அதிபதி குரு பகவான் பலமடைத்து ரொம்ப ரொம்ப கெடுதல். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் தீமையாக இருக்கிறது. அம்மா எத்தனாவது இடத்துல பலம் அடைகிறாருன்னு பார்க்கணும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கிறாரு? 9ஆவது வீட்டில் இருக்கிறார் இல்லையா? அப்போ 9ல் குரு அப்படி இருக்கிறதுனால மடைஞ்சு இருக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்களில் குரு பகவான் தடுப்பார். சரி, சனி என்னதான் உங்களுக்கு கெடுபலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா திருமண தடை அப்படின்றது சனி கொடுப்பாரு. மறுபக்கம் குருவுடைய பார்வை ராசிக்கு இருப்பதனால் 9லையும் குரு இருப்பதனால் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அதாவது உங்களுடைய வரன் பார்க்குறோம், இல்லை போயிட்டுருக்கோம், இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எவனாரும் ஒரு 4 பேர் தட்டி தட்டி விட்டுருப்பான் இல்லையா? ஆனால் குரு அந்த தடையெல்லாம் தாண்டி திருமணம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் செஞ்சு வச்சிருவாரு. கலத்திரஸ்தானம் அப்படின்றது வலுவடைஞ்சிரும். வாழ்க்கை துணை அப்படின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சு போயிடும். அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டாளிக்குள்ளார பிரச்சனை, மறுமுகமாக பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சனி பகவான் அங்கே வரும்பொழுது கூட்டு தொழிலில் பிரித்து விட்டுருவாரு. ஆனால் குரு பார்வை ராசியில் இருக்கிறதுனால கூட்டு பிரியும் பொழுது உங்களுக்கு சாதகமாக பாதகம் இல்லாமல் நல்லபடியாக விற்பார். நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றத கொடுப்பாரு. தனித்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா சனி நன்மை தான் செய்வார். குரு அதை செஞ்சும் கொடுத்துருவார். அப்படின்றதுனால பயப்பட வேண்டியது இல்லை. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர் கூட்டாளிக்குள்ளார ஒரு மன வருத்தம் அப்படின்றது சந்திக்க நேரிடும். அதன் பிறகு பிரிவு அப்படின்றதையும் ஏற்படும். பரவாயில்ல, நம்ம சொந்தமாகவே முதலையாட்டு போயிடுவோம், இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிற நேரமாக இருக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால வாகன யோகம் அப்படின்றது கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கேற்ற ஒரு வாகனம் கிடைக்கும். நான் கால்நடையாக போனவங்க சைக்கிள் வாங்கலாம், சைக்கிளில் போனவங்க மோட்டர் பைக் வாங்கலாம், மோட்டர் பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம். இதேமாரி வாகன யோகம் அப்படின்றது குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்கள் ராசியில் விழுது. அப்போது உங்கள் ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருக்கிற குரு தந்தை வழி சொத்துக்களை உங்களுக்கு கைக்கு கொண்டு சேர்ப்பார். பூர்வீக சொத்தும் முப்பாட்ட சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உங்கள் கைக்கு எடுத்துகிட்டு கொடுப்பாரு. பாக பிரிவினை ஏதாவது செய்யப்படாமல் இருந்தால் உங்கள் கைக்கு சேர்ந்துடும். அதெல்லாம் பாகலாம் பிரிச்சுக்கலாம், சொத்தும் கைக்கு வந்துடும். அதை வச்சு முதலீட வச்சு 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். அதாவது உங்கள் ராசியில் குரு பகவானுடைய பார்வை படுகின்றது அப்படின்னும் பொழுது எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக புத்திர தோஷம் இருந்தவங்களை குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அப்போது இது நாள் வரைக்கும் குழந்தை இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லா செக்கப்புக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா கோயில் குளமும் நான் போயிட்டு வந்தேன், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு முரணாக நீங்கள் சேர்ச்சிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அதோட குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால துலாம் ராசியில் விழுறதுனால சுக்கிரனுடைய வீட்டில் பார்க்குற அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ சகோதரனுடைய வர்க்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரனுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை பிரிக்கிறது, எந்த வித சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு அந்யோன்யமாக பிரிச்சுக்கலாம்.
ஒரு குத்தம் குறையும் இழுக்காம ராசிக்கு 5ஆம் இடத்துல பகவானுடைய வீடு இருக்குது. குலதெய்வ அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நல்ல பிரார்த்தனை செய்யுங்க. வேண்டுதல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நிறைவேற்றுங்க. வேண்டுதல் எதுவும் இல்லைன்னா மனசுல இருக்கிற குறைய சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபடலாம். ஒரு கோவிலுக்கும் போய் நீங்க தைரியமா வணங்கிட்டு வரலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானை வணங்கிட்டு தினம்தோறும் தன்னுடைய வேலைகளை அன்றாட தொடங்குவது இந்த காலகட்டத்தை பற்றிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா சரியில்லாத இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற காரணத்தில் கொஞ்சம் நம்ம சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு செய்யணும். விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் நம்ம செய்யணும். அதோட பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று ஏழை வாழைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சாலே குரு வக்ர காலத்தில் சனி கொடுக்குற கெடு பலன்கள் குரு பகவான் தடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். பெருசாக இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தோட ஆலயங்களுக்கு நீங்கள் அதிகமாக பயணம் செய்வீங்க. ஒரு சபரிமலைக்கு போகிறது, ஒரு திருப்பதிக்கு போகிற, இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகிற, இல்லை பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போகிற, ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன். இதேமாரி கேது ஆன்மீக தொடர்பான விஷயங்களை நாட்டத்தை அதிகமாக கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புனே சொல்லலாம். அதோட உங்களோட ராசிக்கு ராகு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம் தான். அப்போ உங்களுக்கு பெரிய கெடுதல் எதுவும் செய்ய மாட்டாரு. நன்மைகள் அப்படின்றது தான் அதிகமாக கொடுப்பாரு. அஷ்டம ராகு அப்பப்போ சில மன அழுத்தத்தையும் கொடுப்பார். சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குற ஆளுங்க. அவங்க அடுத்தவங்க சொல்கிற பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களால் தொந்தரவு ஏற்படும். இதனால நம்மளால யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். சரி, இப்போ நேரம் சரியில்லை, நம்மளுக்கு நேரம் வரப்போ பார்த்துப்போம் அப்படின்றது கடந்து போவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மற்றபடி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கெடுதல் கொடுத்தாருன்னா குரு பகவான் தடுத்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வக்ர நிவர்த்தி காலமாக இது இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வியாபாரங்கள் போன்றவை உங்களுக்கு நல்லபடியாக அமையும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கு நல்ல கணிசமான லாபம் கிடைப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கலைப்பயணம் அப்படின்றது நிறைவாக மேற்கொள்ள வேண்டி வரும். கலைப்பயணங்கள் மூலமாக நீங்கள் அதிக பல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்திட வேண்டி வரும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசியினை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்திருக்கும் படிப்பில் முன்னாடி இருந்த ஒரு மந்தத்தன்மை விலகி இப்பொழுது படிப்பில் கொஞ்சம் நல்லாவே படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு வருவாங்க. கல்லூரியில் படிக்கும் மாணவர் செமஸ்டர் தேர்வுகளும் சற்று கவனத்துடன் படிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டாகும். மொத்தமாக சொல்லலாம், சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமோகமான காலகட்டம்னே சொல்லலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.